அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே 12ஆம் நாள் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக மனக்குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு பொதுவான சில அறிவுரைகளை, சில நம்பிக்கைகளை இஸ்லாம் கூறுவது போலவே, நாம் எந்தெந்த பிரச்சனைகளிலே மனக்குழப்பத்திற்கு உள்ளாகிறோமோ அந்த பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையிலையும் அணுகி அதன் மூலம் நமக்கு ஏற்படுகிற மனக்குழப்பத்தை மேலும் அழுத்தமாக அது துடைத்து எரிகின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயமாக நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையாக பார்க்கலாம். அதில் முக்கியமான முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் என்றால், நம்முடைய குடும்பத்தில் நிகழக்கூடிய மரணம். இது மனிதர்களை ரொம்பவும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா மரணங்களும் பாதிக்காது. எப்போ சாவாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவரெல்லாம் மரணித்தாருன்னு சொன்னால் பெரிய பாதிப்புலாம் இருக்காது. ஜாலியாக சந்தோஷமாக கூட இருப்பாங்க. பேருக்கு அந்த சோகத்தை காட்டி எல்லாம் அனுபவித்து விட்டு தள்ளாத வயசில் எப்போ போக போகிறாரு, போயிட்டாரான்னு கேட்டுகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான லெவலுக்கெல்லாம் சில பேர் வருவாங்க. அந்த மாதிரி யாராவது மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அது குடும்பத்தில் எந்த விதமான ஒரு பெரிய அதிர்ச்சியையோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவர் ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகிவிட்டது, நேரம்தான் ஒன்றும் வரலையே தவிர அவருக்கு இறப்பு உறுதியாகிவிட்டது என்கிற மாதிரியான நிலையில் இருந்தால் அது நம்மளை பாதிக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய குழந்தைகள் பெரியவங்க இருக்கும் பொழுது குழந்தைகள் மரணித்து விட்டார்கள்னு வைங்க, அது பெரிய அளவில் மனிதர்களை பாதிக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி விட்டு மரணித்தான்னு வைங்க, பெண்களுடைய பாதுகாப்பு அங்கே ஒரு கேள்விக்குறியாக போகிற காரணத்தினால அவங்களுக்கு அது பெரிய ஒரு இழப்பாக, கணவன் இறந்தது பெரிய ஒரு இழப்பாக பெண்களுக்கு, அதுவும் ஒரு நடுத்தர வயசில் உள்ள பெண்களுக்கு தான். தளர்ந்து போய் கிளவியான பிறகு அவ்வளோ பாதிப்பு இருக்காது. ஓரளவுக்கு அந்த ஒரு கணவனுடைய துணை வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு கணவருடைய ஒரு இழப்பு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி அண்ணன் தம்பி இது மாதிரியான பாதிப்புகளும் இறப்பு ஏற்படுவேனால் அதெல்லாம் இளைஞர்களாக இருப்பாங்க, நடுத்தர வயசாக இருக்கிற காரணத்தினால் அது பாதிக்கும். திடீர்னு ஒரு மரணம் ஏற்படுவது, விபத்து அல்லது கட்டடம் இடிஞ்சு விழுந்து விடுவது அல்லது சுனாமி, வெள்ளம், புயல், தீப்பிடித்தல் இது மாதிரியான ஒரு விபத்து ஏற்படும் பொழுது அதுவும் சில அதிர்ச்சி அலைகளை கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல. இல்லை, ஏதாவது ஒரு படுத்தார் நோயாக இருந்தாருன்னா ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்கணும். நல்லா இருக்கிறாரு, திடீர்னு மூத்தா போகும்போது நம்ம என்ன செய்ய முடியலை, அதை எதிர்கொள்ள முடியாத பக்குவப்பட்டிருக்காது மனசு. இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும். இந்த பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான பேர் அதை சரியாக புரிந்து கொள்கிறார்கள். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான பேர் யாரோ குடும்பத்தில் இறந்து விட்ட காரணத்தினால் அவங்க மெண்டல் ஆகிறது கிடையாது. குடும்பத்தில் யாராவது இறந்து விட்டார்கள் என்ற காரணத்தினால் அவங்க காலத்துக்கு உண்ணாமல் பருகாமல் நிம்மதி இழந்து தவிக்கிறது கிடையாது. ஆனால் மிக சில முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய மரணத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியாத காரணத்தினாலையும், நாம் ஏற்கனவே இஸ்லாத்தினுடைய பொதுவான சில அறிவுரைகளை சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தரப்படாத காரணத்தினாலையும் அவங்க அதை எதிர்கொள்ள தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மரணம் ஏற்பட்ட உடனே இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறாங்க. இதோடு எல்லாம் முடிந்து விட்டது, நம்ம எதிர்காலமே இல்லை, நாசமாகி விட்டது என்கிற மாதிரியாக. அதில் ரொம்ப முக்கியமான குடும்பத்தை தூக்கி நிறுத்தினவராக இருந்தார்னு வைங்க, அவர் இறந்துட்டார்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த குடும்பம் படக்கூடிய வேதனை பாடுகள்லாம் சொல்லி மாளாது. அப்போ இந்த மாதிரி மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒரு காலாகாலத்துக்கு இல்லாவிட்டாலும் சில மாதங்களுக்காவது மனக்குழப்பம் இருக்கும். மனக்குழப்பம் என்பது உடனடியாக இல்லை என்று சொல்லாவிட்டாலும் கூட ஒரு 2-3 மாதம், ஒரு 6 மாதத்து வரைக்கும் கூட என்ன செய்யும், சில பேருக்கு படுத்தா தூக்கம் வராது, இப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தான் வாப்பா நின்றார், அங்கே தான் சாப்பிட்டாரு, அங்கே தான் போனார், இப்படி ஒன்றுனா என்ன செய்யும், அந்த பிள்ளைகள் செஞ்ச சேட்டை ஒன்று மனசில் யாவும் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு 10 தடவை கனவு காணுவாங்க. அது கனவு அல்ல, நினைவு தான். கனவுன்னா அது இது மாதிரி காரணம் இல்லாமல் வரும், காரணத்தோடு வரும். இது என்னென்னா ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிற பாதிப்பின் காரணமாக
அந்த பிள்ளையை டெய்லி கனவுல மூத்தா போன ஆட்களை கனவுல பார்க்குறது, இது மாதிரியா பார்த்து அதிலேருந்து மறுபடியும் இந்த நினைவு அதிகரித்து கொண்டே போயிடும். இதெல்லாம் வந்து இயற்கையாக அவங்க செயல்படுவதை தடுக்குது. இந்த மாதிரி சில பாதிப்பு ஏற்படும் பொழுது தொழிலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, ஆர்வமாக இருக்காது. நேற்று இருந்த அளவுக்கு தொழில் ஆர்வம் இல்லைன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகும், நஷ்டமாகும். சில மாதங்களுக்காவது அப்படி ஏற்படுகிறது. அதே மாதிரி வீட்டில் உள்ள வேலைகளை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, அதுவும் சில மாதங்களுக்கு என்ன செய்யும், அவங்களுக்கு பிற இழப்புகளை ஏற்படுத்தும். அது மாதிரிலாம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த மூத்து ஏற்படுவதை நம்ம இஸ்லாமியர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும்? இஸ்லாமியர்களை விட்டுருங்க, பொதுவாக மனிதர் என்ற முறையில் எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்றால், நம்ம உலகத்தை பார்க்குறோம். இந்த ஒன்று தான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரே மேட்ரு. அல்லாஹ் இருக்கிறானான்னு கேட்டால் கூட இருக்கிறான் இல்லைன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ரெண்டு கருத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையாவது கருத்து வேறுபாடே இல்லாமல் எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் மரணம் இருக்குதுங்கிறது தான். மரணம் இல்லைன்னு எவனா சொல்லுவானா? மரணத்தை வெல்ல முடியாது, மரணத்தை சந்தித்து தான் தீர வேண்டும் என்பது தான் படித்தவன் படிக்காதவன் விஞ்ஞானி ஆம்பளை பொம்பளை அனைவரும் ஏகமனதாக, எல்லா மதத்துக்காரர்களும் ஏகமனதாக ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் மரணம் வரும் என்பது தான். அப்போ கண்டிப்பாக அது வந்து தான் தீரும் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. எதிர்பாராமல் உங்களை தாக்குனா தானே அது வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தானே. மரணம் தான் எல்லாருக்கும் வரத்தானே செய்கிறது. அப்போ மரணம் வந்து எல்லாரும் எப்படி எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டவர்கள்னா நீ காணாமல் இப்படி கண்ணை மூடிட்டு நீ கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் யாரெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டான்னு நினச்சி பாருங்கள். இவன்லாம் போயிட்டான், என்ன ஆட்டம் போட்டான் இருக்கும்போது, அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஊரே கட்டி ஆண்டான் அப்படி சொல்லக்கூடியவர்கள்லாம் நம்மை விட்டு போய்விட்ட காட்சியை பார்க்குறோம். அப்போ இதை வந்து பேசிக்கான ஒரு விஷயம், மரணம் எல்லாருக்கும் தானே வரப்போகுது, எல்லாருக்கும் வரக்கூடியது. சரி, எல்லாருக்கும் வரக்கூடிய மரணம் கூட இது வந்து ஒரு நேரத்தை நிர்ணயிச்சா வருது. ஒவ்வொரு மனுஷனும் 63வது வயசில் சாவுவான் அப்படியா இருக்குது? அப்படி ஏதாவது கணக்கு இருக்குதா? நேரம் நிர்ணயித்து வந்தால் எல்லாத்துக்கும் 63, எனக்கு மட்டும் ஏன் 23ன்னு கேட்கலாம். அப்படி யாருக்கும் நிர்ணயம் கிடையாது. இதுக்கு ஒரு நிர்ணயத்தால் வச்சுருக்கானான்னு கேட்டால், பிறந்த அன்னையிலேருந்து ஆரம்பித்து 95 110 வரைக்கும் நல்லா நினைஞ்சிருக்கிறான், அந்த டயத்தை போட்டு வச்சுருக்கிறான். 1 வயசுலையும் போவாங்க, 2 வயசுலையும் போவாங்க, 3 வயசுலையும் போவாங்க. எந்த மாதிரியான ஒரு நேரத்திலையும் அது மரணம் வரும். மரணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் என்பது விளங்கி கொள்ளணும். இப்போ நம்ம குடும்பத்தில் ஏதாவது மரணம் ஏற்படுமையானால் இது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு மரணம் நம்ம காத்திருக்கிறது, விடிஞ்சு எந்திரிக்கிறது நமக்கு டவுட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம உள்ளத்தில் வைத்து கொண்டு இருந்தோமே. ஆனால் நமக்கு ஒரு மரணம் யாருக்காக ஏற்பட்டால் நமக்கு குழப்பம் வருமா? எதிர்பார்த்தது தானே, எப்போ வேண்டாலும் வந்துடுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி எப்போ வேண்டாலும் வந்து விடலாம் என்ற ஒரு அடிப்படை பாடத்தை வந்து இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதுபோக நல்லவங்களாக, ஒரு ஒழுக்க சீலர்களாக, பெரிய பணங்காசுகளை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக, இது மாதிரி நல்லறம் செஞ்சாங்கன்னு வைங்க, அப்படி செஞ்சவங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக மூத்தா போய், கெட்டவன்லாம் கொஞ்சம் முன்னாடி மூத்தா போய், அப்படியாச்சும் ஒரு ஃபார்முலா இருக்கா? அப்படியும் கிடையாது. நல்லவனும் சீக்கிரம் போகிறான், கெட்டவனும் சீக்கிரம் போகிறான். நல்லவனு 100 வருஷம் தாண்டி இருக்கிறான், கெட்டவனில் 100 வருஷம் தாண்டி இருக்கிறான். அப்போ ஒரு ஹயாத்தை அதிகரிப்பது, ஹயாத்தை குறைக்கிறது என்பது கூட அவங்கவுங்களுடைய செயல்களை வைத்து தீர்மானிக்கப்படுறது இல்லை. நம்ம எதனால் குழம்புறோம் தெரியுமா? நாங்கள் எவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்தோம், எங்கள் ஃபேமிலி எப்படி தெரியுமா, எங்கள் கணவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்கள் வாப்பா எப்படி தெரியுமா, அப்படியான்னு சொல்லி அவருக்கு மூத்து வரலாமான்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தவருக்கு வரவே இல்லையா? அந்த மாதிரியா நல்லவராகவே வாழ்ந்தவங்களெல்லாம் அல்ல ஒரு 150 வருஷம் கன்ஃபார்ம் பண்ணி தான் மூத்தாக்குனானா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இளமையில் மரணம் வரத்தானே செஞ்சுருக்கிறது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எதிர்பாராத முறையில் மரணங்கள் வந்து தானே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பேசிக்காக விளங்கிக் கொள்வோம்னா, மரணங்கிறது வந்து ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் என்னைக்கு விவரத்தை அறிந்து கொள்கிறானோ அன்னைக்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இப்போ வேண்டாலும் மரணம் வந்து விடலாம். இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்திலே நமக்கு மரணம் வராது என்று சொல்ல முடியுமா? இப்பவும் வந்து விடலாம். அதனால் ஒவ்வொரு அமலையும் சொல்லும் பொழுது மார்க்கம் என்ன சொல்லுது? ஹஜ்ஜி வந்து சாவுறதுக்குள்ளே செஞ்சிடலாம், ஜக்காத்து வந்து இருக்கிற கணக்கு எப்போ வேண்டாலும் கொடுத்துக்கொள்ளலாம், கடனை வந்து வாங்கின கடனை சாவுறதுக்குள்ளே கொடுத்துடலாம். ஆனால் உனக்கு சாவு எப்பப்போ வரும்? சீக்கிரம் கொடுத்துருப்பா. நாளைக்கு சாவு வரணுன்னு உனக்கு கன்ஃபார்மாக இருந்தால் நீ என்ன செய்யலாம்? அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு 10 வருஷம் இருப்பேன்னு சொன்னால் நான் 9 வருஷம் கழிச்ச பிறகு கடனை கொடுப்பேன்னு இருக்கலாம். நாளைக்கு வந்துடுமே, இப்போ வந்துடுமே என்று பயந்து உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள் என்று நமக்கு வந்து ஒரு பேசிக் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுலேயும் நமக்கு வந்து அதில் ஆறுதல் வரலைன்னு சொன்னால்
நமக்கு இந்த மன அமைதியை தருவதற்காக வேண்டி சில அறிவுரைகளை மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அந்த அறிவுரைகளில் முக்கியமான அறிவுரை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அடக்க ஸ்தலம் இருக்கல, கபுர்ஸ்தான், அடிக்கடி போயிட்டு வாங்க. தர்காவுக்கு இல்லை, அது சிறுக்குக்கு உள்ளது, தீய காரியத்துக்கு உள்ள விஷயம். அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வாப்பா அம்மா முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டெல்லாம் அடக்கி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த கபுர்ஸ்தான் இல்லாத ஊர் எங்கேயாவது இருக்குமா? எல்லா ஊர்லேயும் கபுர்ஸ்தான் இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபருடைய ஜியாரத்தை, கபர்களுக்கு செல்வதை நான் உங்களுக்கு தடுத்து வைத்திருந்தேன் ஆரம்பத்தில். ஃபஸூருஹா, இப்போ அந்த தடையை நீக்கிவிட்டேன், நீங்கள் கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆஹிரா ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், அந்த கபரை போய் ஜியாரத்து செய்வது என்பது உங்களுக்கு மரண ஞாபகத்தை உண்டாக்கும். நம்ம இந்த உலகத்தை அப்படி வாழ்ந்தான் தீர்வோங்கிற மாதிரி இருந்தோம்னு சொன்னால், அப்படியே கபருஸ்தானில் போய் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தந்த அந்த துவாவை ஓதிவிட்டு, பல துவாக்கள் இருக்கிறது, அதை ஓதிவிட்டு அதை என்னுடைய அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டு வந்தோன்னு வைங்களேன், அப்போ என்ன மனசில் திரும்பி வருவோம்? இது மாதிரி தான் நம்மளும் போவோம். இந்த இருக்கிறாரு அப்படி எல்லாம் பார்ப்போமா இல்லை? எல்லாம் தெரிஞ்சவர்களாக இருப்பாங்கல்ல, இந்த அவர் அந்த தலைவர், இந்த தலைவர், இந்த கோடீஸ்வரர், அவராக்கம் இவராக்கம் எல்லாம் இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி சொல்கிற அந்த வார்த்தையில் எப்படி வருது? எப்படி வருது? அன்தும் சலஃபுனா வா நகுனு பில்லா, சார் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறோம். கபரு ஜியாரத்துக்கு உரிய துவாவுலையே என்ன சொல்லி தர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த சலான் சொல்லிவிட்டு என்ன சொல்லணும்? அன்தும் சலஃபுனா, நீங்கள் கொஞ்சம் முந்திக்கிட்டீங்க. ஓ நகுனு பில்லா, சார் இதோ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ வந்துக்கிட்டே இருக்கிறோன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், என் பொண்டாட்டி வந்துக்கிட்டு இருக்கிறேன், என் புருஷன் வந்துக்கிட்டு இருக்கிறான், என் பிள்ளை வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து கொண்டே இருக்கிறோம். பிரயாணத்தில் போய் கொண்டு தான் இருக்கிறோம், மரணத்தை நோக்கி என்ன செய்கிறோம்? பயணத்தில் தான் இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுமையானால் எதிர்பாராத மேட்டர் கிடையாது. எதிர்பாராமல் நடந்தால் அதிர்ச்சி வரும். எப்போவுமே முஸ்லீமுக்கு இது எதிர்பாராத கிடையாது. முஸ்லீம் அல்லாதவனுக்கு தான் என்ன செய்கிறது? 1000 வருஷம் வாழ்வது போல கற்பனை கோட்டையை கட்டுகிறான். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் மௌத்து எதிர்பாராதது கிடையாது. இந்த நிமிஷமும் நான் மௌத்தை எதிர்பார்த்தவனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த நிமிடமும் நீங்கள் ஒவ்வொருவரும் மௌத்தை எதிர்பார்த்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ எல்லாருமே இப்போவா அப்போவாண்டு மௌத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது, எதிர்பார்த்தது நடந்துச்சு என்று வந்தால் யாரும் குழம்ப மாட்டான். தெரிஞ்சுக்கிறங்க, அதிர்ச்சி எதனால் வருது? ஏன் அந்த தள்ளாத வயசு கிழவன் செத்தா உங்களுக்கு வரல? நான் சொன்னா இல்லையா? தள்ளாத வயசு கிழவன் செத்து போன பிறகு ஏன் உங்களுக்கு துடிக்க மாட்டேங்குது? அது அதைத்தான் எதிர்பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இதையும் எதிர்பார்க்கணும். அதை எதிர்பார்த்தீங்கல்ல, அது மட்டும் தான் கன்ஃபார்மா? இது கன்ஃபார்ம் இல்லையா? நான் மூத்தா போகிறது கன்ஃபார்ம் இல்லையா? நீங்கள் எல்லாம் மூத்தா போகிறது கன்ஃபார்ம் இல்லையா? உங்களுடைய இளம் வயசு உறவினர்கள், சொந்த பந்தங்கள்லாம் இப்போ மூத்தா போகிறது உறுதி கிடையாதா? அதை எதிர்பார்க்க மாட்டீங்களா? எழுதி தந்துட்டனால உங்கள் பிள்ளை 150 தான், உங்கள் புருஷன் 100 தான், அல்லது உங்கள் பொண்டாட்டி 75 தான், ஏதாவது எழுதி தந்துருக்கானால? ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாமே எதிர்பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அப்படி ஆகிக்கிட்டு தானே இருக்குது உலகத்தில். மரணம் ஏதோ 1 2 அரிதாகத்தான் இப்படி நடக்கிறதா? எல்லா ரேஞ்சிலையும் மௌத்து வந்துக்கிட்டே இருக்கிறது. எல்லா ரேஞ்சிலையும் என்ன செய்கிறது? எல்லா வயசுலையும் மரணம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு பேசிக்கை நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் நடந்திருக்கிறது. இதை நம்ம விளங்கி கொள்வதற்கிறத கபரு ஜியாரத்தை அதிகப்படுத்தணும். அது நம்மள்கிட்ட இல்லவே இல்லை. இன்றைக்கி நம்ம கபரு ஜியாரத்தை என்ன விளங்கிட்டோம்? செத்து போன ஆளை அடக்கி வச்சு தர்காவில் போய் ஒரு கடவுள் மாதிரி ஆக்கி அவரை கும்பிட்றத போய் ஜியாரத்துன்னு வழங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை இடிக்கணுண்டாக்க மார்க்கம் சொல்லுது. இறந்து போன ஆட்களுக்கு தர்கா கட்டுனா அதை இடித்து தகர்க்கணும், கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பொதுவான கபருஸ்தானில் அந்த கட்டணங்கள்லாம் கிடையாது. அதில் எதுக்கு செய்யணும்? மௌத்தை யாவப்படுத்துறதுக்கு தான் போகிறோம். தர்காவுக்குலாம் போனால் மௌத்து யாவும் வராதுங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம். ஏன் கலர் கலராக இருப்பாங்க, எல்லாம் ஆணு பண்ணு கலந்து நிற்பாங்க, நல்ல வாசனை திரைகள்லாம் போட்டிருப்பான். அதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், அடுத்த வாரம் வரலாம். அதுக்கு தான் அடுத்த வாரம் வரலான்னு நினைக்கிறானே தவிர மௌத்துக்கா போகிறான். தர்கா நடத்துகிறவனும் தெரிஞ்சு வச்சுருக்கான். இதை இவங்க இதுக்கு தான் வர்றாங்கிறதுனால தான் ஆடல் வைக்கிறான், பாடல் வைக்கிறான், கச்சேரி வைக்கிறான், கரகாட்டம் வைக்கிறான், வான வேடிக்கை வைக்கிறான், ஊர்வலம் வைக்கிறான், எல்லாம் சீரியல் லைட் அலங்காரம் வைக்கிறான். எல்லாம் இதுக்கு இதெல்லாம் மக்களை ஈர்க்கணும். அப்போ இதுக்கு ஈர்க்கிறதுக்கு வேற ஜியாரத்து. இது ஜியாரத்துடைய நோக்கத்தை அழித்து நாசமாக்குறது. ஜியாரத்து சுன்னத்து. ஜியாரத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், நம்ம பொது கபருஸ்தான்கள் தர்காக்களாக ஆக்கப்படாமல் அது மௌத்தை யாவப்படுத்தக்கூடிய கபருஸ்தான்கள். அப்போ நம்ம இருக்கிற ஊர்களில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? கபருஸ்தான் இருக்கும். நம்ம எல்லாரும் வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் 95% இருப்பீங்க.
ஒரு கட்டத்தில் சொந்த ஊர் கண்டிப்பாக என்ன செய்வீங்க, போவீங்க. அந்த சொந்த ஊரில் உள்ள கபரிஸ்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் அடக்கணும் தான் ஞாபகத்துக்கு வரும். இங்கே கூட வராது. சென்னை கபரிஸ்தானில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்காரங்க அடக்கிருக்க மாட்டாங்க. உங்கள் ஊருக்கு போகும்போதாவது பிறநாளைக்கு போகிறீங்க, ஒரு நல்ல சட்டத்துக்கு போகிறீங்க, எல்லாத்தையும் பார்க்க போகிற மாதிரி அதையும் போய் பார்க்க போகணுமா இல்லையா? நம்ம ஜியாரத்தை விட்டுறோமே. மூத்தா போன ஆட்களை கபரிஸ்தானில் போய் பார்த்தோம்னு சொன்னாலேயே இப்போ சாவதற்கு தான் பிறந்திருக்கிறோம், எப்போ வேணாலும் சாவு வந்துடும், மரணத்தை கண்டு அஞ்சக்கூடாது, அது கலங்கக்கூடாது, இப்போவா அப்போவான்னு ரெடியாக என்ன செய்யணும், எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். இப்படித்தான் இந்த மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது என்பதை நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில அறிவுரைகளும் இருக்கிறது. மார்க்கத்துக்கு என்ன இருக்கு, இந்த மௌத்தை எதிர்கொள்வதற்காக வேண்டி சில அறிவுரைகளை மார்க்கம் சொல்லியிருக்கிறது. இது ஒரு அறிவுரை. இன்னொரு அறிவுரை என்னன்னு கேட்டால், அபு ஹஸ்ஸான் அப்படின்னு ஒருத்தர், அவர் சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் உள்ளவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபி, அவங்கள்ட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னஹு கது மாத்தலி இப்னானி, என்னுடைய 2 ஆம்பளை பிள்ளைங்க மூத்தா போயிட்டாங்க. அபூ ஹுரைராங்கிற சஹாபிட்ட சஹாபிக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபு ஹஸ்ஸானு என்னுடைய மகன்கள் இறந்துட்டாங்க, அப்போ நீங்கள் ஏதாவது எங்களுடைய மனசை அமைதிப்படுத்தக்கூடிய, அப்படியே அது கேட்குறாரு, எங்களுடைய மனசுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நீங்கள் கேட்டதுண்டா? அபூ ஹுரைராட்ட அட்வைஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களாம் அந்த தலைமுறையில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் தான் ஏற்றுக்குருவாங்க. எப்படி கேட்குறாங்க, அபூ ஹுரைராவை நீங்கள் பார்த்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்கல. என்ன கேட்குறாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழராக இருந்திருக்கிறீங்க, நீங்கள் ஏதாச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக எங்களையெல்லாம் அமைதிப்படுத்தி, இந்த மௌத்து வந்தாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை என்று எங்களை அமைதிப்படுத்தி குழப்பம் இல்லாமல் தெளிவான நிலைக்கு ஆளாக்கக்கூடிய அறிவுரைகளை சொல்லி கேட்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஆமாம் கேட்டிருக்கிறேன். அபூ ஹுரைரா சொல்கிறார், கேட்டிருக்கிறேன். எப்படி கேட்டிருக்கிறேன்னு கேட்டால், சிகாருஹும் தஆமீசுல் ஜன்னா, இந்த சிறுவர்கள் இருக்கிறார்கள், சின்ன வயசில் மூத்தா போகிறவங்க, இவர் பிள்ளை தானே பறி கொடுத்துருக்கிறாரு, நான் அப்பங்காரன் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்க, என்னுடைய 2 பிள்ளைகள் மூத்தா போச்சுங்கிறது தான் இவருடைய விவகாரம். இது அவரை பாதிச்சிருக்கிறது. மனசு ஆறாதனால தான் பின்னாடி கேட்குறாரு. என்னைக்கு மூத்தா போச்சுன்னு தெரியல, என்னைக்கோ மூத்தா பண்ணதுக்காக வேண்டி அபூ ஹுரைராவை பார்த்தவொடனே அது இன்னும் அவரை உறுத்திக்கிட்டு இருக்கிறது. அவருக்கு உறுத்தினா நமக்கு உறுத்தாதா? அதே மாதிரி உறுத்திக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அழுத்தத்தோடு அவர் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், அதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன லெவலுக்கு வரும்டானே, உங்களுடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம மறுமை நாளை எழுப்பப்படுவோம்ல, எழுப்பப்பட்ட உடனே அந்த பிள்ளைகளும் எழுப்பப்படுவாங்க இல்லையா, நம்மளும் எழுப்பப்பட்டுருவோம், நம்ம பிள்ளைகளும் எழுப்பப்பட்டு விடுவார்கள். அந்த குழந்தைகள் பெற்றோரை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு, அது எங்கே கண்டது, அல்லாஹ்வுடைய காட்டி கொடுக்குறான் அவனுங்களா, அது அல்லாஹ்வை பார்த்து கொடுக்குற நாலேஜ் தான் அங்கே எல்லாமே. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இதான் அவங்க வாப்பா மனசில் என்ன செய்வான், அந்த குழந்தைகளுக்கு காட்டி கொடுத்து, அந்த குழந்தைகள் 2 பேர் என்ன செய்வாங்க, குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், தாய் தகப்பனை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்வார்கள். 2 பேர் போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையும் சொர்க்கத்துக்கு போக போகுதுப்பா, உங்கள் 2 பேரும் இழுத்துட்டு போக போகுது. சிறுக்கு வைக்காமல் இருக்கணும், ஈமானோடு இருக்க வேண்டும். ஈமானோடு இருந்தோமையானால் சில முன்ன பின்ன நம்மள்ட்ட சில தவறுகள் வந்திருந்தா கூட நம்முடைய பிள்ளைகளை நம்ம பறி கொடுத்துட்டோமே என்று நம்ம எதிர்பார்த்ததாகவும் இருக்கிறது. 2வது சொர்க்கம் போகிறது கன்ஃபார்ம் ஆகுது. எதை கொண்டு கன்ஃபார்ம் ஆகுது, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நாம் சொர்க்கம் செல்வது உறுதி செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஆறுதலை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்கப்பா, நீ அதை மனசில் உரு போட்டு பாரு, உனக்கு மனக்குழப்பம் தீந்துரும் என்று அபூ ஹுரைரா அவங்க என்ன செய்கிறாங்க, அவருக்கு அபூ ஹஸ்ஸானுக்கு சொல்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம் நூலில் 6870வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் பயான் செய்வாங்க இல்லையா, ஆண்கள் தான் அதிகமாக சொற்பொழிவுகளை எல்லாம் கலந்துக்கிடுவாங்க, பெண்கள் அதிகமாக சொற்பொழிவுகளுக்கு வர வாய்ப்பு இருக்கா. தொழுகைக்கு வருவாங்க, ஜும்மாவுக்கு விரும்பியவர்கள் வருவாங்க, பயானுக்கு பெருநா தொழுகைக்கு வருவாங்க. அதிகமாக பெண்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தாலும் ஆண்கள் தானே சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து மார்க்க விஷயங்கள் எல்லாம் கேட்குறதுக்கு அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பெண்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்கெல்லாம் உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது, அதனால் எங்களுக்காக வேண்டி தனியாக ஒரு நாளை, எங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு நாளை ஏற்படுத்தி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை ஒதுக்குறாங்க. ஒரு நாளை ஒதுக்கி பெண்கள் பயானெலாம் வைக்கலாமான்னு சிலர் கேட்பாங்கல்ல, வைக்கலாம், ரசூலுல்லாஹ் காலத்தில் வச்சுருக்காங்களே,
ஆண்களுக்கு மட்டும் பயான் கிடைச்சிட்டே இருக்கிறது, பெண்களாக எங்களுக்கு வந்து கிடைக்கல, எங்களுக்கு தனியாக ஒரு பயான் வைங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஒதுக்கி அதில் வந்து ஒரு பயான் பண்ணுறாங்க. அந்த பயானில் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், மாமினன் நாசிமின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமுக்காவது யுத்தவஃபாலஹு சலாசுன் லம் யபுலுகுல் ஹின்ஸ, பருவ வயசை அடையாத 3 குழந்தைகள் மரணித்து விட்டால், ஒரு பொம்பளை இருக்கிற பொம்பளைக்கு நாம்பளைக்கு தான் சேர்த்தான், பெண்கள்கிட்ட சபையில் இருந்தனா அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், சபையில் இருந்தது பெண்கள். அப்போ அவங்க பருவ வயசை அடையாத 3 பிள்ளைங்கள் மரணித்து விட்டார்களே, ஆனால் இல்லா அத்ஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் வந்து அவர்களை சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பது கிடையாது. 3 பிள்ளைகளை பறி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதன் காரணமாக நமக்கு என்ன கிடைக்கும்? இடிஞ்சு போய் உட்கார்ந்துடாம, என் பிள்ளை தான் கிடைச்சானான்னு சொல்லாமல், அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளாமல், அல்லாஹ்வுக்கு எதிரான வார்த்தைகளை பேசிவிடாமல், ஒப்பாரி வைக்காமல், இதற்குரிய நன்மையை நாங்கள் மறுமையில் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? சொர்க்கத்திற்கு அந்த குழந்தைகள் கொண்டு சென்று விடும். பி ஃபல்லி ரஹ்மத்திஹி ஈயாகும், இவன் வந்து அந்த குழந்தைகளுக்கு இறக்கங்காட்டி வளர்த்த காரணத்தினால, அன்பு செலுத்திய காரணத்தினால், அப்போ உன் பிள்ளை தரப்ப அன்பு செலுத்தி வளர்த்தீங்கள, அப்படி வளர்த்து நான் எடுத்துக்கிட்டேன்ல, எடுத்துக்கிட்ட பிறகு நீ சபரா இருந்தீங்கள, அதுக்காக வேண்டி உனக்கு சொர்க்கம்தான் என்று அல்லாஹ் சொல்வான்ங்கிற செய்தி வந்து புகாரியில் 1248 1381 ஆகிய ஹதீஸ்களில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது சொர்க்கத்துக்கு போவாங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிறது 2 வகை இருக்குது. அதாவது எடுத்தவனே சொர்க்கத்துக்கு போகிறது, நியாய தீர்ப்பு வழங்கும் பொழுதே நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போ, அதான் உயர்ந்த தரஜா. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தப்பு செஞ்சுருப்பாங்களா, உடனே சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்ல மன்னிக்கலன்னு நினச்சா மன்னிப்பான், அவன் ரைட்டில் உள்ளது, நினைக்கலன்னு வைங்க உன்னை மன்னிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அவனுடைய தவறுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் எதை கொடுக்க நினைக்கிறானோ அந்த தண்டனையை கொடுப்பான். 10 வருஷமோ 50 வருஷமோ 100 வருஷமோ 1000 வருஷமோ ஏதோ ஒரு கணக்கு பண்ணி அந்த தண்டனையை கொடுத்த பிறகு, அதுக்கு பிறகு பாவத்துக்கு போதுமான தண்டனை கொடுத்தாச்சு, இப்போ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுவான். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறது என்பது நமக்கு எடுத்த எடுப்பிலே போனால் தான் நல்லது. நல்லா ஒரு 6 மாதம் துவச்சி எடுத்துகிட்டு கொடுத்தான்னு வைங்க, தாங்க நமக்கு எடுத்த எடுப்பில் கொடுக்காம நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் போட்டு எல்லா அதாப்பையும் பண்ணிவிட்டு அப்புறமேல சொர்க்கத்துக்கு போனால் அது சொர்க்கம் இன்பம் தான். இந்த 6 மாதம் அதாப்பை எப்படி தாங்கிறது? ஒரு நாள் அதை தாங்க இயலாத, நல்லா கொடுக்குற அந்த அதாப்பில் ஒரே ஒரு நாள் மட்டும் போட்டுவிட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போனால் அந்த சொர்க்கத்துக்கு போகிறது இன்பமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த துன்பம் வந்து எல்லையை தாங்க முடியாத ஒரு துன்பமாவில் இருக்கு. அப்போ இந்த சொர்க்கத்துக்கு போவாங்க என்பதற்கு என்ன விளக்கம்? எடுத்தவனே போயிடுவாங்களா, அல்லது இருந்த தப்பு தண்டாக்கெல்லாம் அடிதெல்லாம் உதெல்லாம் வாங்கிவிட்டு அப்புறமேல் போவாங்களா என்று கேட்டால், அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னா 19வது அத்தியாயத்தில் 71வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒயின் மின்கும் இல்லா வாரிதுஹா ஓ கான அலா ரப்பிக்க ஹத்மன் மக்லியா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களில் யாராக இருந்தாலும் நரகத்திற்கு வந்து தான் ஆக வேண்டும். யாராக இருந்தாலும் நரகத்துக்கு போகாமல் சொர்க்கம் கிடையாது, நரகத்திற்கு எல்லாரும் வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு என்ன இருக்குது, ஒரு குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. விளக்கம் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் விளக்கமும் கொடுப்பாங்க. அது என்ன விளக்கம் என்று கேட்டால், அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை அமைத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த சொர்க்கத்திற்கு முன்னாடி நரகம் இருக்கிறது, அந்த நரகத்தின் மேலே ஒரு பாலம் இருக்கிறது. சொர்க்கத்துக்கு போனால் கூட அதை ஏறி கடந்து தான் போவோம், நரகத்துக்குள்ளே தான் போகிறோம், உள்ள கீழே தான் இறங்கலை. நரகத்தின் மேலே போடப்பட்ட ஒரு பாலம் இருக்குது இல்லையா, அந்த பாலத்தில் போனால் அது எதை சேர்ந்தது? ஒரு இடத்துல கூவத்துக்கு மேலே கட்டின பாலம் கூவம் பாலம் தானே, அது எதுக்கு மேலே பாலம் இருக்குது அதைத்தானே சேர்றது. அப்போ நரகத்துக்கு மேலே பாலம் கட்டிருந்துச்சுன்னு சொன்னால் அது நரகம் தான். யாருக்கு சொர்க்கம்னா அதுக்கு முன்னாடி பாலம், கீழே நரகம், அதில் பாதாளத்தில் நரகம். அப்போ சொர்க்கத்துக்கு போனவுடனே கண்டிப்பாக என்ன ஆகணும், அவன் நுழையிறது நரகத்தில் தான். எல்லாரும் என்ன செஞ்சாவணும், நரகத்தில் நுழைவாங்க. நுழைஞ்சு அந்த பாலத்தை கடந்து, அதில் கூட ஹதீஸில் விளக்கங்கள்லாம் வருது. சில பேர் என்ன செய்வாங்க, அமலுக்கு தக்கவாறு அந்த பாலத்துக்கெல்லாம் கதை விடுவாங்க, முடியை விட மெல்லிசாக இருக்கும், அதெல்லாம் கிடையாது. பாலம் தான் அவ்வளோதான் இருக்கிறது, வாழை விட கூர்மையாக இருக்கும், அது கட்டுக்கதை. பாலம் இருக்கும், அந்த பாலத்தில் வந்து அவங்களுடைய அமல்கள் தக்கவாறு சில பேர் தவழ்ந்து போவாங்க. அப்போ தவழ்ந்து போனால் 6 மாதம் கூட இருக்கும் பாலத்தில் போகிறது, ஆடு வெந்து இதாக போயிடுவான். சில பேர் ஃபாஸ்ட்டாக வேகமாக காற்று போல் போய் விடுவார்கள், மின்னல் போல் போய் விடுவார்கள், வேகமாக கடந்துருவார்கள். அந்தளவுக்கு லேசாக படும். நரகத்தினுடைய வெப்பம் படாமல் இருக்கக்கூடாதான் யாராக இருந்தாலும். அப்போ தான் அல்ல அந்த இன்பம் நமக்கு தெரியும். நிழலுடைய அருமை வெயிலில் தெரியும். நிழலில் உட்காந்துருக்குறோம், அது மதிப்பு எப்போ தெரியும்? கொஞ்ச நேரம் வெயிலில் இருந்துட்டு வந்தால் தான்
இவ்வளோ இதான் சுகமாக இருக்குன்னு தெரியும். இதுலேயே உட்காந்துடணும்னு தெரியாது. இதுலேயே நிழல்ல எப்போ பார்த்தாலும் இருக்கான்னு வைங்களேன், அவனுக்கு அந்த நிழலுடைய இன்பத்தை அனுபவிக்க இயலாது. அப்போ வெயிலில் கொஞ்ச நேரம் காஞ்சிட்டு வந்தால் தான் அப்போ என்ன செய்யும், அது ஒரு நிழலுடைய அருமை தெரியும். அப்போ இந்த நரகத்தினுடைய வெப்பக்காற்று நம்ம மேலே பட்டா தான் இதுலேருந்து எல்லாம் நம்ம காப்பாற்றா தான் அதுவே இன்பமாக இருக்கும். எப்படி இருக்காது, நரகத்தை பார்த்து அந்த வெப்பத்தை அனுபவிச்சுட்டு உள்ளே போகிறான்னா இன்பத்திற்கு மேல் இன்பம். அந்த சொர்க்கத்துக்கு போகிறதே ஒரு இன்பம். அட்டை இதில் தப்பிச்சோமா அதுவே இன்பம்ல அப்படி நினைப்பானா இல்லையா? இப்படின்னு குரானில் ஒரு வசனம் இருக்கிறது. அப்போ இதில் யாரும் தப்பிக்க இயலாது. பாலத்துக்கு மேலே தானே போகிறோம், எல்லாரும் நரகத்துக்கு போய் தான் ஆக வேண்டும். இது உமது இறைவன் தானே கடமையாக்கி கொண்ட கட்டாயமான ஏற்பாடுன்னு அதில் வருது. காண அலா ரப்பிக்க ஹத்துமன் மக்லியா, இது முடிவு செய்யப்பட்ட உறுதியான முடிவாகும், இது மீறவே முடியாது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த குழந்தைகளை பறி கொடுத்தாங்கல்ல அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு கேட்டால் 1971 சொல்கிறானே அந்த நரகத்துக்கு போகிறத தவிர வேறு நரகத்துக்கு போக மாட்டாங்க. எடுப்பு சொர்க்கமா, அதாவது குழந்தையை பறி கொடுத்தவர்கள் வேறு வேறு பாவங்களுக்கெல்லாம் தப்புகளுக்கு தண்டனைலாம் அனுபவிச்சு சொர்க்கத்துக்கு போவாங்களா, எடுப்பில் போவார்களான்னா எடுப்பில் தான் நரகம் செல்லாமல் அந்த ஒரு செகண்டோ ஒரு நிமிஷமோ ஒரு நாளோ அந்த அவங்களுடைய அமலுக்கு தகுந்தவாறு போவாங்களே அந்த பாலத்தை கடக்கிற நேரத்தை தவிர, அப்போ நரகத்துக்கு போகிறதை தவிர வேறு நரகத்திற்கு போகாமல் டைரெக்டாக எடுப்பில் போய்விடுவார்கள் அப்படின்ற ஒரு விளக்கத்தை புகாரியில் 1251 6656 இந்த ஹதீஸில் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஒரு யாராவது மரணிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், இடிஞ்சு பிள்ளைகளும் மூத்தா போன பிறகு இடிஞ்சு நொந்து போய்விடுவோம். குறிப்பாக பெண்கள் ரொம்ப என்ன செய்கிறாங்க, ஆடி போயிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கணும், நாம் மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காக தான் எல்லா விதமான அமல்களும் செய்கிறோம், அதில் நம்ம ஜெயிக்க வேண்டுமானால் அமல்களை கொண்டு ஜெயிக்கணும். அதுக்கான பிள்ளைங்க சாவடிச்சிட சொல்லுறதுக்கு போக முடியும். சரி, அல்லவா இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். நம்ம ஆளை கொண்டுட்ட நரகத்தை போட்டுருவோம், அல்ல கொண்டோம்னா அதுமா எல்லாம் நினைஞ்சிருக்கிறான். சரி, நமக்கு ஒரு சொர்க்கத்துக்கு போகிற வழியை லேசாக்குறான். நம்ம பிள்ளையும் சொர்க்கத்துக்கு போகிற கன்ஃபார்ம் ஆகுது. இதில் என்ன ஆகுது, அந்த பிள்ளைகள் நம்மளை அழைச்சிக்கிட்டு போகுதுன்னு சொல்லும் பொழுது நம்ம பிள்ளைகளோட அப்படி சொர்க்கத்தில் அப்படி இருக்கிறது. இங்கே கொஞ்சம் எவ்வளோ நாளைக்கு பிள்ளையோட இருப்பீங்க, அங்கே உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் நம்ம பிள்ளையோட சேர்த்து நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமாக இருப்போம். இது ஒரு மூமினுக்கு இதுக்கு மேலே என்ன ஒரு ஆறுதல் வேணும்? மறுமையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு மூமினுக்கு இந்த ஒரு பரிசை விட அதை எடுப்பில் சொர்க்கம் போகிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். சொர்க்கம் தான் எல்லாரும் போயிடுவோமே, ஈமான் கடுகளை இருந்தால் கூட கடைசியில் போயிடுவோமே, அது மேட்டர் கிடையாது. இப்போ சொல்கிறதெல்லாம் என்ன சொர்க்கம், ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி தான் சொல்லப்படுகிறது. அப்போ இது ஒரு அறிவுரை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாலி அப்தில் மூமினி இந்தி ஜஸாவுன் இதா கபல்து சஃபியஹு மின் அஹ்லி துன்யா சும்ம ஹத்தஸபஹு இல்லல் ஜன்னா. என்னுடைய மூமினான ஒரு அடியான், அவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஆளை நான் கைப்பற்றிக் கொள்கிறேன். அது பாப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேண்டாலும் இருக்கலாம். ஒரு ஆள் நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். அப்போ ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளை நான் கைப்பற்றிக் கொள்கிறேன். கைப்பற்றும் மின் அகலி துன்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களிலேயே யாரை ஒருவர் ரொம்ப விரும்புவாரோ அவரை நான் கைப்பற்றி கொண்ட பிறகு சும்மா இஹ்த சபகு, அந்த இழப்புக்கு உள்ளான அந்த மனிதர் அதை மறுமை நன்மைக்காக சகித்து கொண்டார். இஹ்த சப என்று சொன்னால் மறுமையில் இதற்கு கூலி கிடைக்கும் என்று சகித்து கொள்வாரையானால் அவருக்கு என்னிடத்தில் உள்ள கூலி என்னவென்றால் இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேற கூலி கிடையாது. அப்போ இது பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடையாது, நம்ம ஒரு ஆளை ரொம்ப நேசிக்கிற யாரா வேண்டாலும் இருக்கட்டும், அது மாதிரி ஒரு ஆள் நமக்கு மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்போ அதுக்காக வேண்டி நம்ம ரொம்பவும் இடிஞ்சு போய் விடாமல் என்ன செய்யணும், இதுக்கு ஒரு பெரிய கூலியை எல்லாம் நமக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். சொர்க்கத்தை தவிர வேற கூலி இல்லைங்கிறான். இதுக்கு கூலின்னு கொடுக்குறதா இருந்தால் இதை தான் கொடுக்கணும். அப்போ நம்முடைய அமல்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட சிறுக்கு மட்டும் வைக்காம மனிதர்களுடைய உரிமைகளை மட்டும் மீறாமல் கரெக்டாக நடந்திருந்தோமே ஆனால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்கிறோம், சொர்க்கத்துக்கு போயிடுறோம், கன்ஃபார்ம் ஆகிடுறோம். அப்போ இதுதான் சபுர் செய்கிற விஷயம். தள்ளாத வயசு கிழவர்கள்லாம் மூத்தா போனால் சபுருக்கு மேட்டரே இருக்காது, அது சும்மா சபுராக தான் இருக்கிறோம், இயற்கையாக சபுராக இருந்துருவோம். அது எப்போ சாவாங்கிற கண்டிஷனில் உள்ளவங்களுக்கு வராது, அது இயற்கை எல்லாரும் சபுராக இருந்துருவோம். இது எதை தாங்க முடியலையோ, எது நம்ம கஷ்டமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இழப்பு நமக்கு ஏற்படும் பொழுது அது சகித்து கொண்டார்களே ஆனால், மறுமையின் நன்மையை நாடி சகித்து கொள்வாரையானால் அவங்களுக்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி புகாரியில் 6424வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மாதிரி எவ்வளோ ஒரு பறி கொடுத்து இருப்பாங்க பிள்ளைகள், சொந்தக்காரங்களாம் என்ன செய்வாங்க,
பிரி கொடுத்து இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு அம்மா வந்து வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பையனை கூட்டிகிட்டு வர்றாங்க, அவங்க மகனை, ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு என்ன செய்கிறாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் வந்து இவருக்காக துவா செய்யுங்க, தன்னுடைய மகனை அழைத்து வந்து இவருக்காக நீங்கள் துவா செய்யுங்க. எதுக்கு துவா செய்ய சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த துவாவுடைய அர்த்தம் அதில் விளங்குது. ஃபலக்கத் தஃபன்து ஸலாஹின், நான் வந்து ஏற்கனவே 3 வந்து போசிட்டு வந்திருக்கிறேன், தஃபன் பண்ணிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. அது ஏற்கனவே 3 பிள்ளையை பறி கொடுத்துருக்கேங்கிறாங்க. அப்போ துவா எதுக்கு? இதாச்சும் தங்குறதுக்கு. அது துவாண்டா வேறு துவா கேட்கலவங்க, என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் துவா செய்யுங்க, இந்த பையனுக்காக துவா செய்யுங்க. ஏன்னு கேட்டால், ஏற்கனவே 3 பேர் மூத்தா போயிட்டாங்க என் பிள்ளைகளோ, இது 4வது, இவன் மூத்தா போயிடக்கூடாது, நீங்கள் தான் துவா செய்ய வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஃபன்தி ஸலாசத்தன், 3 பிள்ளைய போச்சிட்டியா, 3 மூத்தா இருக்குது, அது உறுதிப்படுத்துறக்கா கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஆமாம் 3 தான் இறந்து போச்சுன்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகத்திலிருந்து தடுக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு தடுப்பை அல்லவா நீ தயாரித்து வைத்திருக்கிறாய். நரகத்திலிருந்து இதை விட வேறு என்ன தடுக்கேன்? நரகத்துக்கு போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி 3 பறி கொடுத்தது என்பது ஒரு திரையா நின்றுமா, அது வந்து உங்களை என்ன செய்ய, நரகத்துக்கு போகாமல் தடுத்துணும். அவ்வளோ பெரிய தடுப்பை அல்லவா நீ வந்து தயாரித்து வைத்திருக்கிறாய், அதுக்கே நீ கலங்குற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்கிற ஒரு விஷயம் முஸ்லீமில் 6871 6872 ஆகிய ஹதீஸுகளில் நம்ம காணப்படுகிறது. அப்போ இதில் என்ன வழங்குறோம் என்று கேட்டால், மௌத்துக்காக வேண்டி யார் மௌத்தா போனாலும் சரி, அதற்கு நமக்கு மறுமையில் ஏராளமான நன்மைகளை வந்து அல்லாஹ் தருவான் அப்படின்னு நினைக்கணும். அடுத்ததாக வந்து இதை விட்டுருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நேசர்களில் முக்கியமான இடத்துல நம்ம அவங்கள வைக்கிறோம். அவங்களுக்கு அல்லாஹ் மகத்தான அருளை எல்லாம் சொரிந்திருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரை சொல்லி எவ்வளோ புகழை கொடுத்துருக்குறான். அவங்க பேரை சொல்லாத ஒரு நிமிடம் கூட உலகத்தில் வினாடி கூட இல்லை. எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய எங்கேயாவது ஒரு இடத்துல பாங்கு சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறது. எங்கேயாவது ஒருத்தர் அத்தையாத்து ஓதிக்கிட்டு தான் இருப்பார், எந்த நேரம் வேண்டாலும். அதில் ரசூலுல்லாவுக்காக துவா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். பாங்கில் ரசூலுல்லாவுக்காக என்ன செய்வார், அவர் அந்த கலிமாவே அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று முடிந்து கொண்டுதான். ஒரு வினாடி நேரத்துலையும் பாங்கு இருக்குமா இல்லையா? எந்த ஒரு வினாடி நேரத்துலையும் எங்கேயாவது ஒரு தொழுகை நேரமாக இருக்கும் உலகத்தில். அப்போ அந்த மாதிரி ஒரு புகழை வந்து அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்துருக்குறான்னு கேட்டால், அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தான். அவங்களுக்கு மூத்தவங்க ஜைனபு, 2வது ருக்கையா, 3வது உம்மு குல்சும், 4வது ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ்வுடைய 4 பொம்பளை பிள்ளைங்க பேர் என்ன? ஜைனபு, ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா. இப்படி 4 பொம்பளை பிள்ளைகளை கொடுத்தான். இந்த ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மூத்த மகன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஹிஜ்ரி 8, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரி 10 மூத்தா போகிறாங்கன்னு வைங்களேன், 2 வருஷத்துக்கு முந்தி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தாகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மகள், மூத்த மகள் என்ன செய்கிறாங்க, வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த ஜைனபுடைய மகளை தான் தோளெல்லாம் தூக்கி வச்சுருப்பாங்க. எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, தொழும்போதெல்லாம் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொன்ன உமாமா. அந்த உமாமாங்கிறவங்க இந்த ஜைனபுடைய பிள்ளை தான். அப்போ அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேத்தி மேலே ரொம்ப அன்பாக வச்சுருந்தாங்க. அந்த அவங்களுடைய அம்மா தான் யார்? ஜைனபு. அப்போ அவங்க இறந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டுற விதத்தையெல்லாம் என்ன செய்வாங்க, 3 முறை நீங்கள் கழுவுங்க, இலந்தையில் தண்ணீரை சேர்த்துக்கிறங்க, கழுவி முடித்தவொடனே என்கிட்ட வந்து சொல்லுங்கள், என்னுடைய ஆடையை அவங்களுக்கு கஃனாக போத்துங்க, இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்லுவாங்க என்பதை நம்ம ஏற்கனவே முன்னுரையிலையும் சொல்லியிருக்கிறோம். அது புகாரியில் 167, 1253, 1254, 1257, 1259 ஆகிய ஹதீஸ்கள் எல்லாம் காணப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு மகளை, ஒரு மூத்த மகளை கொடுத்து அவங்க இருக்கும்போதே மகள் இறந்து போகிறது எப்படிப்பட்ட இழப்பு. குழந்தை மூத்தா போகிறத விட இது மனுஷன் ரொம்ப பாதிக்குமா இல்லையா? ஒரு தகப்பனாக இருந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 50 வயசு 60 வயசாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மகள் வந்து 35 வயசோ 30 வயசோ இருக்கும் பொழுது அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்து பிள்ளையெல்லாம் பெற்று அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய பொறுப்பில் அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் மூத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு குழந்தை இறக்கும்போது வருமே அந்த அந்த மாதிரியா கவலை இருக்கும், பல மடங்கு கவலை இருக்கும். இது வந்து மனிதனுக்கு என்ன செய்யாது, ரொம்ப நம்மளை விட சின்ன வயசில் நமக்கு பிறகு அதெல்லாம் இருந்து வாழும்னு சொல்லி நினச்சோம், நம்ம பேரை சொல்லும்னு நினச்சோம், நம்ம இருக்கும்போதே இந்த மாதிரி போய்விட்டது என்று என்ன செய்வாங்க, எல்லாருமே கலங்குவாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தாலும் கணக்கு தானே, அல்லாஹ்வுடைய ரசூல் தான்,
அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தெல்லாம் எல்லாம் கொடுக்க தான் செய்வான். ஜெயினபுக்கு போட்ட கணக்கு அவ்வளவுதான். ஜெயினபுக்கு போட்ட கணக்கு எவ்வளவு? ஹிஜ்ரி 8 மௌத்தாகணும் அவங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். அப்போ அவங்களுக்கு நிர்ணயித்த அந்த எல்லை வரும் பொழுது அது அல்லாஹ்வுடைய தூதர் நினைஞ்சாங்க, சபுர் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு சபுர் செஞ்சாங்க? ஜனாசாவின் சட்டத்திட்டங்களுக்கு அப்போ தான் விளக்கமாக கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய சபுர் இது! மகள் இறந்திருக்கும் பொழுது கவலை தலையில் கை வச்சு இடிஞ்சு போயிடாம அது எப்படி அடக்கணும், என்னென்ன மாதிரி குளிப்பாட்டணும், எப்படி செய்யணும், ஒழுவு செய்கிற பகுதியிலேருந்து ஆரம்பிங்கன்னு அந்த விஷயங்கள்லாம் விளக்கி சொல்லுகிற அளவுக்கு ஸ்டடியாக நிலை குலையாமல், இந்த மலை குலைந்தாலும் நிலை குலைய மாட்டார்கள்னு சும்மா சொல்லுவாங்க. அப்படிலாம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தவிர யாரும் இருந்தது இல்லை. அப்படி இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முரண் செய்யல, கொஞ்சம் கூட நிலை குலையாமல் நின்று காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு நான் சொல்ல வரல. அப்போ நம்ம ஒரு பிள்ளைய மௌத்தா போனால் நம்ம கவலைப்படுற பிள்ளையோ யாரோ ஒரு ஆள் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனை இறந்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்காக நம்ம கவலைப்படுறோமே. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அது அல்லாஹ் கொடுக்க தானே செஞ்சான். அவங்களுக்கே கொடுத்துருக்கும்போது எனக்கு எப்படி விதிவிலக்கு கிடைக்கும்? அவங்களுக்கு அது அல்லாஹ் செஞ்சுருக்கிறான்னு கேட்டால் அவன் இந்த கணக்கெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்ம யாராவது முகத்தை பறி கொடுத்துட்டோம்னு சொன்னால் இவன் ராசி இல்லாத ஆள், தருத்தனையும் முடித்தவன், அப்படி எல்லாம் கூட சில பேர் சொல்லுவாங்க. புள்ள தங்கல் என்று சொன்னால், புள்ள எல்லாம் செத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொம்பளை ஒரு தரித்திரம் ராசி இல்லாத ஆள் எல்லாம் பேசுவாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ் தான் ராசி இல்லாத ஆள் முதல் இடத்துல வைக்கணும். ஏன்? அவங்க வாழும்போது பிள்ளைய பறி கொடுத்துட்டாங்களா இல்லையா? அப்போ இது அல்லாஹ்வுடைய செட்டப் பிரகாரம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நடந்திருக்கிறது. அப்போ இது யாரும் தப்பிக்கலாது. சின்ன வயசு மரணம் தானே இது. ஜெயினபு சின்ன வயசு மரணம் தான், 8 மௌத்தா போயிட்டாங்க. அதே மாதிரி ருக்கையாங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய 2வது மகள். அந்த ருக்கையாவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால உஸ்மான மருமகன், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன்கிறோம் இல்லையா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ருக்கையாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொடுத்த உடனே என்னவாயிடுறாங்க, இந்த ருக்கையா அவர்கள் அந்த ஹிஜ்ரி முதல் வருஷமே மௌத்தாயிடுறாங்க. அது அக்காவாச்சி ஹிஜ்ரி 8 மௌத்தா போகிறாங்க. 2வது பிள்ளை எப்போ மௌத்தா போகுதுன்னு கேட்டால் ஹிஜ்ரி ஃபர்ஸ்ட்லேயே மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, வந்த வருஷமே மௌத்தா போயிடுச்சு. யார்? 2வது. எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய கண்ணியத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் எல்லா மக்கள் நம்புகிறோம். அந்த காலத்து மக்கள் நம்புனாங்க. அவ்வளவு அந்தஸ்து இருந்தால் கூட இது தனி கணக்கு. இது மௌத்து ஹயாத்து மேட்டெல்லாம் தனிட்டு அது ஒரு ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது யாரையும் பார்க்காது. இது ரசூலுல்லாஹ் நபியா, வேண்டி வர வேண்டாதவரா, இவர் அப்படியே ஆம்பளை அதெல்லாம் பார்க்காது. அது ஒரு தனி ட்ராக் நினைச்சிட்டான்ல, போட்டு விட்டுட்டான். அன்பு பாசம் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டால் மௌத்துக்கு மட்டும் தனி ட்ராக்கால் வச்சு விட்டான். அதுக்குரிய டைம் வரும்போது ஒரு வினாடி முந்த மாட்டார்கள். லா யஸ்தக்திமூன சாத்தன் வலா யஸ்தகிரூன். ஒரு வினாடி கூட அவர்கள் உரிய டைம் வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு வினாடிங்கிறது கூட இல்லை, ஒரு மைக்ரோ செகண்ட் கூட, வினாடியில் லட்சத்தில் ஒரு பங்கு டைம் கூட முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. அந்த டைம் தான். ஆகதான் இதாஜா அஜலுகா, உரிய டைம் வந்து விட்டது என்று சொன்னால் யாருக்கும் அவகாசம் இல்லை, தரமாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த மாதிரி மொத்த போகிறாங்க, நீ போய் ஆறுதல் சொல்கிறதுக்காக வேண்டி உனக்கு ஒரு 2 மாதம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறேன், பக்கத்தில் உட்காந்து பிள்ளைலாம் கவனிச்சு, அப்படியா சொல்லலாமா இல்லையா? இவர் அந்த பத்ர் போரில் கலந்து கொள்ளாமல் இருக்க விதிவிலக்கு கொடுக்கும் அளவுக்கு அவங்க மகள் மரண வேலையை நெருங்கி இருக்கிறாங்க. போரை கூட தள்ளி வைக்கல. என் மோளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, நீ போய் அழியை பார்த்துக்க, வேறு யாரை பார்த்துக்கன்னு அனுப்பலாம்ல, அப்படி கூட அனுப்பலை. அவங்களே தான் என்ன செய்கிறாங்க, அந்த போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அப்போ இது பத்ர் போர் நேரத்தில் மௌத்தா வராங்கன்னா முதல் வருஷம் தான் நடக்குது பத்ர் போர். அப்போ அவங்க திரும்பி வர்றாங்க, அதுக்குள்ளே மௌத்தா போயிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த 2வது மகள் முதல் ஆண்டுலேயே மௌத்தாகி போன காட்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி உம்மு குல்சும்ங்கிறவங்க 3வது மகள். அவங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாருக்கு? உஸ்மான் அவர்களுக்கு 2வது மகளையும் அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2வது மகள் இறந்துட்ட காரணத்தினால 3வது மகளையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உம்மு குல்சுமையும் பண்ணாங்க. இந்த உம்மு குல்சும் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே அபூ லஹப் இருக்கான்ல, அவனுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உம்மு குல்சும் நபி அவருக்கு முன்னாடி ஒரே குடும்பம் தானே, ஒரே கோத்திரம் தானே. நபின்னு டிக்ளேர் பண்ணவுடனே நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போன்னு தட்டி விட்டான். அபூ லஹப் என்ன பண்ணிட்டான், அந்த மகளை வாழ விடலை. அப்போ சட்டம்லாம் வரல. வாழ விட்டுருந்தா அப்போ ரசூலை தடுத்துருக்க மாட்டாங்க. அது காஃபிரோட வாழக்கூடாதுங்கிற சட்டம்லாம் வராத நேரம் தானே. ஆனால் அப்படிக்கெல்லாம் அந்த நெருக்கடி அல்லாஹ் கொடுக்காம என்ன பண்ணிட்டான், அவனாவே அனுப்பி விட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவங்க மதீனாவில் இருந்தாங்க. அப்போ 2வது மகள் இறந்த உடனே 3வது மகளை அவருக்கு நினைஞ்சாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க 9வது ஆண்டில் இவங்க புள்ள வீட்டுலாம் பெறலை, இவங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லை. 9வது ஆண்டு மௌத்தா போயிட்டாங்க. அப்போ ஒரு மகள் ஹிஜ்ரி முதல் ஆண்டு மௌத்தா போயிடுறாங்க. ஒரு மகள் அது முதல் ஆண்டுனா ரசூலுல்லாஹ்வுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி, ரசூலுல்லாஹ்வுக்கு 9 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆள் மௌத்தா போயிடுச்சு. ஒரு ஆள் 2 வருஷத்துக்கு முந்தி மௌத்தா போகுது.
ஒரு மகள் வந்து 3 வருஷத்துக்கு முந்தி மூத்தா போகுது. அப்போ ரசூல்லா உயிரோடு உலகத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மகளாக வயசில் குறைந்த மகள்களாக மரணித்து போனால் இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களும் மனிதர் தானே, நல்லவங்களுக்கு நான் எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சேன் அப்படிலாம் நினச்சி பார்ப்பாங்க. வாரி வாரி இந்த மனுஷன் வணங்கினான இவனுக்கா இப்படி நம்ம ஆளுக்கு தூப்பை ஏற்றி விட்றது, அவன் சும்மா இருந்தாலும் இவனுக்கா இப்படின்லாம் ஏற்றி விட்றாங்களா இல்லையா? இதெல்லாம் தேவையற்ற விஷயம். யாருக்கு எப்படி வரும்? அதான் மௌத்து வருவது என்பது யாருக்கு வேண்டாலும் வரும் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி வந்து 4வது மகள் ஃபாத்திமா, அவங்களுக்கும் அற்ப ஆயுள் தான். ரசூல்லாவுக்கு தெரியாது அது. ஏன்னா ரசூல்லா மூத்தா போய் 6 மாதத்தில் மூத்தா போயிட்டாங்க. ரசூல்லாவுக்கு பிந்தி ஒரு 6 மாதம் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்கலாம்ல, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அவங்க மகளுக்கு ரசூல்லாவுக்கு அப்புறம் கடைசி பிள்ளை தான் 6 மாதம் வாழ்ந்தாங்கன்னா எத்தனை வயசில் வாழ்ந்துருப்பாங்க? இந்த உலகத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நம்ம இளம் வயசில் போயிட்டார, இளம் வயசில் இந்த பொண்ணு போயிடுச்சுன்னு நினைக்கிறோமே. 4வது பிள்ளைன்னு வச்சுக்கிறோங்க. 4வது பிள்ளையாக இருக்கிறவங்களா இருந்தால் எப்படி பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவங்களுக்கு மத்தியில் ஒரு 30 வயசாக வித்தியாசம் இருக்கிற தானே செய்யும். 63 வயசு என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு 33 வயசு இருக்கலாம். அப்போ 33 வயசில் அவங்க மூத்தா போய் இருக்கிறதானே செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகள் என்ற காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் வந்து நீண்ட ஆயுளையாக கொடுத்துவிட்டான். அப்போ 3 பிள்ளைகளை வாழும்போதே பறி கொடுத்து விட்டார்கள். 4வது பிள்ளை எப்போன்னு கேட்டால் இவங்க மரணித்து 6 மாதம் தான் வாழ்ந்தாங்க. ரசூல்லாவுக்கு பிறகு ரசூல்லா மூத்தா போன ஆண்டு அவங்களும் மூத்தா போயிடுறாங்க. 6 மாதம் முன்ன அந்த மாதிரி மரணித்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அப்போ நம்ம எதுக்கு இது எல்லாம் செய்கிறான்? நினச்சிருந்தா வாழ வச்சிருப்பான். நமக்கு இதெல்லாம் ஒரு ஆறுதல். ஆனால் இந்த இது தனி ரூட்டு, இது மௌத்துங்கிறது தனி, அது ட்ராக்கில் போய்கிட்டே இருக்கிறது. அதை யாராலையும் மாற்ற மாட்டான்ல. யார் யாருக்கு என்னென்னத்தை நிர்ணயித்து வச்சிருக்கிறானோ அதன்படி நடந்து கொண்டு தான் இருக்கும் என்கிற ஒரு காரணத்திற்காக இது செய்கிறோம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான்ல, எல்லாம் போகுது பாருங்க. ஒன்றுக்கு சில பெண்களாவது ஒரு பிள்ளை இறந்து போய் இன்னும் 2 பிள்ளை பெற்றுக்கிட்டு நல்லா வாழ்வாங்க. ரசூலுல்லாவுக்கு என்னென்ன கொடுத்தது பூரா எடுத்துக்கிட்டான்ல, ஒன்றா எடுக்கிறான். 3 பிள்ளை எடுத்துக்கிட்டானா ஒரு ஆசைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை. எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல, ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டாங்க. ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். அவங்க பாட்டனார் பேரை இப்ராஹிம் நபியுடைய பேரை வச்சாங்க, இப்ராஹிம் பேர் வச்சாங்க. ரொம்ப அன்பாக வச்சுருந்தாங்க, கொஞ்சுவாங்க. இப்ராஹிம் மேலே ரொம்ப பிரியமாவெல்லாம் இருந்தாங்க. அவர் மூத்த பண்ணாரா இல்லையா? அப்போ இப்ராஹிம் வந்து அப்படியே துடிக்க கதற அந்த துடிக்கிற காட்சியை பார்த்து மடியில் போட்டுக்கிட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுது. அப்போ எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க, இந்த புள்ள இன்னும் கொஞ்சம் வாழணும், இது நல்லபடியாக நமக்கு பேரை சொல்லணும், நமக்கு வாரிசாக இருக்கணும் என்று எவ்வளோ ஆசைப்பட்டிருந்தா அவ்வளோ கண்ணீர் வரும். அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்குறாங்க, அந்த யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் அழுவுறிய, நாங்கள் தான் இதை மௌத்துக்குன்னு அழுவோம், நீங்கள் ஏன் அழுவுறீங்க? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னஹா ரஹ்மா, இது வந்து இறக்க உணர்வுப்பா, இது எல்லாருக்கும் இருக்கு. நான் என்ன மனுஷ படைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னல் ஐன ததுமவு, கண்ணு தான் கண்ணீர் வடிக்கும், ஒல் கல்பு யகுசுனும், உள்ளத்தில் தான் வேதனை இருக்கும், வலா நக்கூல இல்லாமல் இருந்தா ரப்புனா, எங்கள் ரப்பு இறைவன் பொருந்தி கொண்டதை தவிர வேற ஒரு வார்த்தை வாயிலிருந்து வராது. அதை கவனி. கண்ணு தானே அழுவுது, கண்ணால் அழுகுறேன் உண்மைதான், கல்பால் கவலைப்படுறேன், வாயினாலே தான் நான் சொன்னேன்னா, ஏன் அல்லா நீ இப்படி செய்யலாமா, என் பிள்ளை இப்படி பண்ணலாமா, எனக்கு ஒரு வாரிசு நீ விட்டு வைக்கலாம் ஏதாவது பேசினேன்னா, என் இறைவன் பொருந்தி கொள்றதை தவிர நான் வேற ஒன்று பேச மாட்டேன். கண்ணால் அழுகுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, அது மாதிரி கல்பால் கவலைப்படுவதற்கு உங்களுக்கு பர்மிஷன் இருக்கிறது, ஆனால் வாயால் மொழிவதற்கு கிடையாது. அது சொல்றாங்க, இன்னாலி ஃபிராக்கிக யா இப்ராஹிம் இல்ல மஹசூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்கு நான் ரொம்ப வருந்துகிறேன், ரொம்ப கவலைப்படுறேன்ப்பா, ஆனால் ஒன்றும் முடியாது என்னால், அல்லாஹ்வுடைய விதி அதுவாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி வந்து புகாரியில் 1303வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகள் வந்து அனுப்புவாங்கல்ல, என் பிள்ளைக்கு சீரியஸாக இருக்குது உடனே வாங்கண்டு, அப்போ கூட ரசூலுல்லாஹ் கண்ணு முன்னாடி இந்த குழந்தை பேரன் துடிக்க மரணிச்சும் போது அதை தான் சொல்லுவாங்க, இன்னலில்லாஹி மாஹத, எடுத்துக்கொண்டது அவனுக்கு சொந்தம், கொடுத்தவங்க அவனுக்கு சொந்தம், எல்லாம் குள்ளு செய்யும் இந்த மிக்தார், எல்லாம் டைம் போட்டு வச்சிருக்கான். அல்ல டைம் தான் தீர்மானிக்குமே தவிர நம்மளை கேட்டுட்டு ஒன்றும் செய்ய மாட்டான், அதுக்குரிய டைம் அது முடிஞ்சு வச்சு கதை என்று மகளுக்கு ஆறுதல் சொன்ன செய்தி புகாரியில் 1284, 5655, 6602, 6655, 7377, 7448 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்று இருக்கிறது. இது போக இன்னொன்று இருக்கிறது, இந்த 3 பிள்ளையை பறி கொடுத்து சொன்னோம்ல, அதில் ஒரு கரெக்ஷன் இருக்கிறது. 3 பிள்ளையை பறி கொடுத்தா தான் சொர்க்கம் கிடைக்குமோ, அது கம்மியாக இதுவும் பறி கொடுத்தா கிடைக்காதோங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும்ல. இந்த 3 பிள்ளை சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அப்போ ஒரு அம்மா கேட்பாங்க, ஓ இசனத்தைனி, அல்லாஹ்வுடைய தூதரே 2 பிள்ளையே பறி கொடுத்தா கிடைக்காதா? அந்த அம்மா 2 பறி கொடுத்து போல இருக்கு.
கேட்குறான் 3 பேரை பறி கொடுத்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் வந்து நரகத்துக்கு போகாமல் தடுக்கிற திரையாக அமைவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஒரு அம்மா என்ன செஞ்சு, பெண்களுக்கான பயானில் அந்த அம்மா எந்திரிச்சு கேட்குறாங்க, ஒரு இசனத்தைனி அப்போ 2 பிள்ளைய பறி கொடுத்தான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு இசனத்தைனி 2 தான் அப்படின்னு சொல்லி. இது புகாரியில் 102, 1250, 7310 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்குறோம். இன்னொரு அறிவிப்பில் வரும், ஒரு ஆளை பற்றி நான் கேட்கல, ஒரு ஆளுக்கிட்ட சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க ரசூல், எனக்கு ஒரு ஆளுக்கு நான் என்னென்னு கேட்கலையாம், நாங்கள் அதை பற்றி கேட்கலன்னு ஒரு அறிவிப்பு கூட இருக்கிறது. அப்போ நம்ம என்ன இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், மரணம் நமக்கு குடும்பத்தில் யாருக்கு நிகழ்ந்தாலும் அது எதிர்பார்த்த ஒன்று தான், யாரும் தப்பிக்க முடியாது. அது குறிப்பிட்ட காலக்கெடு, வயசு, வரம்பு அந்த மாதிரி எந்த விதமான நிர்ணயமும் கிடையாது. அவரவருக்கு தனித்தனியாக எழுதி வச்சிருக்கிறான், அதுதான் நடக்கும் என்பது நம்ம ஏன் கலங்கணும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தினால் ஏற்படக்கூடிய இன்னும் சில பாதிப்புகளுக்கு வேறு விதமான சில அறிவுரைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்துவிட்டு